அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. நம்முடைய பரிசுத்த வேதாமத்தை நாம் எடுத்துக்கொண்டு ஒரு வசனத்தை வாசிப்போம். புஸ்தகம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. நீதிமொழிகள் எல்லாம் வேத புஸ்தகத்தை தெரிந்து கொள்வோம். நம்ம எல்லாரும் பாருங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 18வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. வேத வசனத்தில் வாசித்தது போல நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் சோத்திரம் 10வது வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சோத்திரம் நாம் பார்க்க போகிற செய்தியினுடைய தலைப்பானது கர்த்தருடைய நாமத்தை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய நாமம் சோத்திரம். ஆண்டவருடைய நாமம் நமக்கு பலத்த துருகமாக இருக்கிறது. ஸ்ட்ராங் ஹோல்ட் என்று சொல்வார்கள். ஸ்ட்ராங் ஹோல்ட், பலத்த துருகமாக, பலத்த அரணாக, கோட்டையாக அந்த வார்த்தை நமக்கு இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது? ஆண்டவருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன கொண்டு வருகிறது? கர்த்தருடைய நாமத்தை நாம் பிடித்து கொண்டிருக்கும் பொழுது, கர்த்தருடைய நாமத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அந்த நாமம் நம்மை எப்படியெல்லாம் நடத்துகிறது, அந்த நாமத்துக்கு எந்த அளவுக்கு வல்லமை இருக்கிறது, அதிகாரங்கள் இருக்கிறது என்பதை குறித்து இன்றைக்கு நாம் செய்தியாக நாம் கவனிக்க போகிறோம். நல்லா கவனிங்க. சோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் என்ன பண்ணணும்? செவி கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆமென். சோத்திரம். ஆண்டுடைய வார்த்தை காதேஸ் வனாந்தரங்களுக்கு அதிர பண்ணுகிற வார்த்தையா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தை சோத்திரம் இறங்கி வரும் பொழுது அது இடி முழக்கத்தை போல அது வருகிறது. சாதாரணமானது என்று நாம் நினைக்க கூடாது. கர்த்தர் நம்மோடு கூட ஆண்டவர் பேசுவார். ஹல்லேலூயா. உண்மையாய் தாகத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தை கவனிக்கிறவர்கள், செவியை திறந்து இருதயத்தை திறந்து யாரெல்லாம் கவனிக்கிறார்களோ அவருடைய இருதயத்துக்குள்ள தான் கர்த்தருடைய வசனம் போகும். அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ வார்த்தை சொல்லுகிறது நீதிமொழிகள் 18:10 கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பலத்த துருகம். இன்னொரு அந்த வார்த்தை நிறைய அதுக்கு உதாரணங்களை சொல்லுகிறார்கள். நிறைய சோத்திரம். பலத்த துருகம் என்ற வார்த்தைக்கு இப்படியாகவும் அர்த்தம் சொல்லுகிறார். பலத்த கோபுரம் என்று சொல்லுகிறார்கள். எல்லாரும் சொல்லுங்க. பலத்த கோபுரம். ஒரு கோபுரம் எப்படி உயர்ந்து இருக்கிறதோ, ஒரு கோபுரம் எப்படி சொத்துற பல அடிகள் அது உயர்ந்து கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறதோ, அதே போல கர்த்தருடைய துருகமானது நமக்கு ஒரு கோபுரத்தை போல அந்த அளவுக்கு ஒரு சோத்திர பாதுகாக்கப்பட்ட அல்லது சோத்திர நம்மை சோத்திர எந்த விதமான தீங்கு நமக்கு வராதபடிக்கு ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு இடமாக கர்த்தருடைய துருகம் எனக்கு இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் என்று இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பார்கள் என்றும் இந்த இடத்திலே பரிசுத்த வேதாமத்திலே நம்ம வாசிக்க கேட்கிறோம். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, பரிசுத்த வேதாமத்தை பெரும்பாலும் கடவுளின் பெயர், அவருடைய குணம், அவருடைய சக்தி மற்றும் அவருடைய அதிகாரத்தை காட்டுகிறதா இருக்கிறது. நம்முடைய பரிசுத்த வேதாகமம் பெரும்பாலும் என்ன காட்டுகிறதா? அது அதிகமாய் காட்டுகிற ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவருடைய பெயரையும் ஆண்டவருடைய குணத்தையும் அவருடைய வல்லமை, அவருடைய சக்தி, அவருடைய அதிகாரத்தை, அத்தாரிட்டி என்று சொல்வார்கள், அவருடைய அதிகாரங்களை எடுத்து காண்பிக்கிறது தான் பரிசுத்த வேதாகமம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் இதை படிக்கும் போது புரிந்து கொள்ளலாம். அவருடைய அதிகாரம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை இந்த வசனங்களை படிக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ளலாம். அவருடைய சக்தி எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை இதை படிக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ளலாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவரை நம்புகிறவர்களுக்கு அடைக்கலம் அளிக்கிறதா இருக்கிறது. அவரை நம்புகிறவர்களுக்கு என்ன இருக்கிறதா? அடைக்கலமா இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க. நான் கர்த்தரை நம்பினால்
சொல்லுங்க, நான் கர்த்தரை நம்பும் பொழுது எனக்கு ஒரு மிகப்பெரிய அடைக்கலமாய் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு அடைக்கலம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அது தேவ சமூகம் மாத்திரம்தான். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கும் போதுதான், ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுதுதான் உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு என்னன்னா நான் சொல்றேன், அது ஆண்டவருடைய சமூகத்தில் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தில் அந்த அடைக்கலம் அடங்கி இருக்கிறது. நீங்க எங்க போய் நீங்க பாதுகாப்பு தேடினாலும், ஒருவேளை உலகத்தின் மிகப்பெரிய ஜனாதிபதியா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கொடுக்கிற பயங்கரமான பாதுகாப்பா இருந்தாலும் சரி, அந்த பாதுகாப்பும் ஒரு நாள் தோற்று போகும். ஆனால் என் ஆண்டவருக்குள்ள இருக்கிற அந்த பாதுகாப்பு, என் ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள இருக்கிற அந்த பாதுகாப்பு ஒரு நாளும் எனக்கு விரோதமா எழும்பாது. ஒரு நாளும் நான் தோற்று போக மாட்டேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பு எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் அந்த பாதுகாப்பை நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. ஆகவே ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த வசனத்தை குறித்து இன்னும் சில காரியங்கள் மொழிபெயர்ப்பில் சொல்லும் பொழுது, ஒரு ஆங்கில வேதாகம சொல்லி ஆம்பிளிஃபைட் பைபிள் சொல்வார்கள், நிறைய மொழிபெயர்ப்புகள் இருக்கிறது. இங்கே வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய நாமம் பலத்த கோபுரம் போல, அந்த ஸ்ட்ராங் டவர் என்று சொல்லுகிறார்கள். டவர் எல்லாம் நம்ம பார்க்கிறோம், உயரமான டவர்கள்லாம் வைக்கிறது, பல அடிக்கு ஸ்தோத்திரம் 50 அடி 100 அடி இப்படியெல்லாம் டவர்கள் வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுபோல ஆண்டவருடைய நாமம் எனக்கு ஒரு பலத்த துருகமாய் இருக்கிறது. நீதிமான் அதற்குள்ளே பாதுகாப்பாய் ஓடி அவன் சுகித்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, அந்த மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, அவன் எல்லா விதமான தீமைக்கும் விலகி அவன் உயர்த்தப்படுகிறான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கும்போது, அல்லது கர்த்தருடைய நாமத்துக்குள்ள ஒரு நீதிமான் ஓடும் பொழுது, அவன் சுகித்திருக்கிறது மாத்திரமல்ல, அவன் ஆசீர்வாதமாக இருக்கிறது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையில் அந்த வசனம் சொல்லுகிறது, எல்லா தீமைக்கும் தேவன் அவனை விலக்கி அவன் வாழ்க்கையை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் ஒரு டவரை போல, ஒரு கோபுரத்தை போல, ஒரு பலத்த அரணை போல அவன் வாழ்க்கையை வைக்கிறான். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நமக்கு தீமையிலிருந்து விலகி ஒரு பலத்த அரணுக்குள்ளாக தேவன் நம்மை வைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டது, ISV என்கிற ஒரு மொழிபெயர்ப்பில் சொல்கிறோம், அவனுடைய வாழ்க்கை, நீதிமானுடைய வாழ்க்கை டேஞ்சர்ல இருந்து, ஆபத்தில் இருந்து அவனை உயர்த்துகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆபத்தில் இருந்து நினைச்சு பாருங்க, இன்னைக்கு தீமை நடக்காத காரியம் இல்லை. பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அவன் வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். எவனை விழுங்கலாம், எவனுக்கு ஆபத்தை கொண்டு வரலாம், எவனை கொல்லலாம், எவனை அழிக்கலாம், எவன் ஆத்மாவை திருடலாம், எவனை நம்ம நரகத்துக்கு தள்ளலாம், எவன் வாழ்க்கையை உருப்படாம ஆக்கலாம் என்பது பிசாசு நினைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எதையாவது தீமை கொண்டு வர வேண்டும் என்று அவன் நினைக்கிற ஒரு காரியம் நடக்குகிறது. இன்னொரு பக்கம் பார்க்கும் போல எதையாவது ஆபத்தை கொண்டு வரலாமா, எதையாவது ஒரு டேஞ்சரை கொண்டு வரலாமா, ஒரு விபத்தை கொண்டு வரலாமா, ஒரு மரணத்தை கொண்டு வரலாமா, ஏதாவது ஒரு காரியத்தை செய்யலாம் என்று இன்றைக்கு பிசாசானவன் நினைக்கிற நேரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா தீங்கிலிருந்தும் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் நான் உன்னை விலக்கி உயர்த்தி என்னுடைய பலத்த கரத்துக்குள்ளே, என்னுடைய பலத்த அரணுக்குள்ளே, என்னுடைய நாமத்துக்குள்ளே நான் வைத்து உன்னை பாதுகாப்பே, நீ சுகித்திருப்பா என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? எல்லா கரங்களை தட்டி, கர்த்தாவே நீர் எல்லா தீமைக்கும் எல்லா விதமான ஆபத்துக்கும் எங்களை விலக்கி பாதுகாக்க போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமோர் அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் மோசேயிடத்தில் சொல்லும் பொழுது, ஆண்டவர் மோசேயிடத்தில் பேசுறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் மோசே அழைக்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களை போய் நீ மீட்க வேண்டும். என் ஜனங்கள் படுகிற வேதனை என்னால் பார்க்க முடியவில்லை. அவர்கள் படுகிற கஷ்டம், ஒவ்வொரு நாளும் படுகிற துன்பம் என்னால் பார்த்து அனுபவிக்க முடியவில்லை. மோசே, உன்னை அழைக்கிறேன், உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், நீ அந்த தேசத்துக்கு உன்னை நான் அனுப்ப போகிறேன் சொல்லும் பொழுது மோசே நிறைய கேள்வி கேட்கிறார். ஆண்டவரே, நான் எம்மாத்திரம், திக்குவாயி, மந்தனாவி, என்னை விட்டுருங்க, வேற யாராவது இது பண்ண, எல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் மோசே ஒரு காரியத்தை கேட்கிறார். சரி ஆண்டவரே, நீங்க அனுப்புறீங்க, சரி, இப்போ அந்த இடத்துல நான் போய் நிற்கும் பொழுது பார்வோன்
பார்வோனுக்கு முன்பாக நான் நிற்கும் பொழுது யார் உன்னை அனுப்பினார் என்று கேட்கும்போது நான் என்ன சொல்லுவேன்? என்ன சொல்றாரா? யார் உன்னை அனுப்பினாரு? இந்த தேசத்துல இங்க வந்திருக்கிற யார் உன்னை அனுப்பினது கேட்கும் பொழுது நான் என்ன சொல்லுவேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை தருமா, உன் பேர் என்னன்னு சொல்லும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று அனுப்புகிறேன் சொல்ல என்ன சொல்றார் ஆண்டவர்? ஐ ஆம் தட் ஐ ஆம். அவர் சொன்ன வார்த்தை என்ன? இதை யாராவது பேருன்னு சொல்ல முடியுமா? இருக்கிறவராகவே இருக்கிறவர் அனுப்புன சொன்னா யாராவது விட்டுருவாங்களா? ஆண்டவர் சொன்ன பேர் என்ன? இருக்கிறவராகவே இருக்கிறேன் சொல்றவர் போய் அனுப்புன்னு சொல்றாரு. அவன் அதே போல அவன் போய் அந்த இடத்துல பார்க்க. அப்ப கர்த்தருடைய நாமத்தை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அந்த நாமத்தின் மூலமா தான் மோசே போகிறோம். ஆண்டவர் சொன்ன அந்த பெயர் இருக்கிறவராகவே இருக்கிறேன், அவர் அனுப்புனார், போய் நீ பார்வோனுக்கு முன்னாடி சொல்லுன்னு சொல்றாரு. இவன் போறான், அந்த இடத்துல பலத்த காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினாலே போகும்போது அங்கே தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க, கைகளை உயர்த்தி நல்லா சொல்லுங்க. ஆண்டவருடைய நாமத்தில் நீங்களும் நானும் புறப்பட்டு போனால் எதிரிகள் நிர்மூலம் ஆவார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தினாலே நீங்களும் நானும் புறப்பட்டு போய் ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது அந்த வேலை ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவருடைய நாமத்தினாலே நீங்கள் தைரியமாய் போய் நிற்கும் பொழுது சத்துருவின் தலை நசுக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய நாமம். மோசே போகிறான், தைரியமாய் பார்வோனுக்கு முன்பாக நிற்கிறான், சவாலாய் பல காரியங்களை செய்கிறார். பாருங்க, கர்த்தர் மோசையோடு கூட இருந்து ஆண்டவர் அந்த எகிப்தில் ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் பாருங்க சோத்திரம் நமக்கு பலத்த துருகமாய் the name of the Lord சொல்லுகிற கர்த்தருடைய நாமம், அந்த கர்த்தருடைய நாமத்தை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய நாமமானது ஆசீர்வாதத்திற்கும் உடன்படிக்கைக்கும் பயன்படுத்தப்படுகிறது. ஆண்டவருடைய நாமம் சோத்திரம் நமக்கு பலத்த துருகம் மாத்திரமல்ல, ஆசீர்வாதத்தை பிளஸ் பண்ணுவதற்கு. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் நம்மை ஆசீர்வதிக்கிறது. எல்லா கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவருடைய நாமம் என்னை ஆசீர்வதிக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் என்னை ஆசீர்வதிக்கும். இந்த மாதத்தில் விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்னை ஆசீர்வதிக்கிற நாமம். ஒரு வசனத்தை வாசிங்க எடுத்தவர்கள். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 24 27 வசனம் வரை வாசிங்க. என்னாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 24 வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்க போகிறோம். மோசே இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். மோசே இடத்துல சொல்றார், வாசிங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக என்பதே இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். கைகளை தட்டி ஆண்டவர் மேய்ப்படுது. ஹல்லேலூயா. ஆண்டவர் மோசே இடத்துல சொல்லுகிறார். மோசே இடத்துல சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, நீங்க 23ஆம் வசனத்தை வாசிங்க. 23 நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஆரோன்னா யாரு? சோத்திரம் ஊழியக்காரன், லேவி கோத்திரத்தான் ஊழியக்காரன். 12 கோத்திரத்திலே லேவி கோத்திரத்தை ஆண்டவர் பிரித்தெடுத்தார். எதற்காக? என் நாமத்தை அறிவிக்கும்படியாக, எனக்கு ஊழியம் செய்கிறவர்களாக லேவி கோத்திரத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆசாரியர்களாக, லேவியர்களாக அந்த ஒரு கோத்திரத்தை தெரிந்து கொண்டார். இப்போ மோசேயிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது. இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது ஊழியக்காரர்கள் ஆசீர்வதிப்பார்கள். ஊழியக்காரர்கள் நின்று ஒரு ஜனங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அவங்க என்ன ஆசீர்வாதத்தை சொல்லி ஆசீர்வதிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கும் பாருங்க சோத்திரம், அநேக ஊழியக்காரர்கள் ஒருவேளை ஆராதனை முடிந்த பிறகு ஆசீர்வாதம் கூறுறல்ல, அந்த ஆசீர்வாதமே இந்த வசனத்தையே என்ன பண்ணுவார்கள்? அவர்கள் ஆசீர்வாதமாய் கூறுவார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, பலிபீடத்தில் நின்று ஊழியக்காரர்கள் தேவ கர்த்தருடைய ஊழியர்கள் சொல்லுகிற ஒவ்வொரு ஆசீர்வாதமோ அது சாதாரணமானது அல்ல, அது அப்படியே பலிக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. இங்கே ஆண்டவர்
சொல்லுகிறார், நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா நீ வாசிங்க, மீண்டும் நம்ம அது வாசி. முதலாவது காரியம் பாருங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்னை, நல்லா சத்தமா சொல்லுங்களா, ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கணும் சொல்லுங்களா. ஆண்டவர் என்ன ஆசீர்வாதம் எங்கேருந்து தான் வரும் சொல்லுங்க. ஆசீர்வாதம் எங்கேருந்து வருங்க? நம்ம செய்கிற வேலை கிடையாது, நம்ம பண்ற தொழில் கிடையாது, வருமானம். ஆசீர்வாதம் கர்த்தரிடத்திலிருந்து வரணும். ஆமென் சொல்ல. அல்லேலூயா. பண ஆசீர்வாதம் கிடையாது, பொருள் ஆசீர்வாதம் கிடையாது, வீடு ஆசீர்வாதம் கிடையாது. ஆசீர்வாதம் என்பது வேற, ஆசீர்வாதத்தினுடைய விளைவுதான் அது எல்லாமே. தவிர ஆசீர்வாதம் பணம் பொருள் நகை அதெல்லாம் கிடையாது. ஆசீர்வாதம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். எது? ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் கிடையாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் எதை கொண்டு வருது? ஐஸ்வர்யத்தை கொண்டு வருது, வீட்டை கொண்டு வருகிறது, பணத்தை கொண்டு வருகிறது, எல்லாம் கொண்டு வருது ஆண்டவருடைய ஆசீர்வாதம். the blessing of the Lord என்று சொல்வார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தா உன் வாழ்க்கையில தேவையான அனைத்தையும் கர்த்தர் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இங்க முதலாவது காரியம், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து. இரண்டாவது வாசிங்க, கர்த்தர் அவருடைய முகத்தை உன்மேலே பிரகாசிக்க பண்ணுவார். ஆமா, உன்னை காக்க கடவர். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். மூணாவது, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணுவார். நான்காவது, கர்த்தர் உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஐந்தாவது, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்குவார். ஆறாவது, கர்த்தர் உனக்கு சமாதானத்தை கொடுப்பார். ரெண்டு கைகளை தட்டி இந்த 6 ஆசீர்வாதங்களுக்காக, இந்த வார்த்தைக்காக எல்லா கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க, கைகளை உயர்த்தி, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாராக. சொல்லுங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் என்னை காப்பாராக. சொல்லுங்க, கர்த்தர் என்னை காப்பாராக. கர்த்தர் தம் முகத்தை என்மேல் பிரகாசிக்க பண்ணுவார். சொல்லுங்க, அவருடைய முகத்தை என்மேல் பிரகாசிக்க பண்ணுவார். கர்த்தர் என்மேல் கிருபையாய் இருப்பார். சொல்லுங்க, ஆண்டவருடைய கிருபை என் மேல இருக்கும். கர்த்தர் தம்முடைய முகத்தை என் மேல பிரசன்னமாக்குவார். சொல்லுங்க, என் மேலுடைய முகம் பிரசன்னமாகும். ஆறாவதாக, கர்த்தருடைய சமாதானம் என் மேல கடந்து வரும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா 100க்கு 100 நம்புறவங்க எத்தனை பேர்? இது ஏதோ ஒரு வார்த்தை, இதெல்லாம் வார்த்தை, இது ஏதோ சொல்லிட்டு போயிடும் நினைக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தை உண்மையா நம்புனீங்க, அது அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை எப்படி ஆசீர்வதிக்காம ஆண்டவர் சொல்றாரு, சொல்லிட்டு அந்த கடைசி வசனத்துல வாசிக்கும் போது, இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவார்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவருடைய நாமம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை தான் நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் அதை நம்ம கூறணும். ஆண்டவருடைய நாமம் ஆசீர்வாதத்தை கொண்டு வருதுங்க. கர்த்தருடைய நாமம் உங்களை காக்குது. ஆண்டவருடைய நாமம் உங்களை பிரகாசிக்க பண்ணுது. ஆண்டவருடைய நாமம் உங்க மேல கிருபையா இருக்குது. ஆண்டவருடைய நாமம் உங்க மேல உங்க முகத்தை பிரகாசிக்க பண்ணும், பிரசன்னமாக்கும். கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க விசுவாசத்தோடு கூட. ஆமென். ஆண்டவரே, இந்த 6 ஆசீர்வாதங்களுக்கு ஆமக்கு நான் நன்றி சொல்றேன். அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் அப்படியே என் வாழ்க்கையில நிறைவேற்றும் சொல்லுங்க. இந்த வார்த்தைகள் அப்படியே என் தலைமையில இறங்கட்டும் சொல்லுங்க. இந்த வார்த்தைகள் அப்படியே தலையில இருந்து கால் வரைக்கும் அப்படியே விசுவாசிக்கிறேன். என் இருதயத்தில் நான் நம்புறேன் ஆண்டவரே, அது அப்படியே நீ செய்து முடிக்க போகிறேன். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய நாமம்னா என்ன சாதாரணமாக கிடையாது. கர்த்தருடைய நாமம் இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறதா இருக்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் சோதரம் 10வது வசனத்தை வாசிப்போம். 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். பிலிப்பியர் 2:10-11. இயேசுவின் நாமத்தில் கவனிக்க, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முழங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். கரங்களை தட்டி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக எல்லா கைகளை தட்டி அவருடைய நாமத்துக்காக எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், நம்ம பாடல்ல எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவே நாமம். அந்த நாமம் என்னெல்லாம் செய்திருக்கு? பாவத்திலிருந்து விடுதலை தந்திருக்கிறது, சாபத்திலிருந்து விடுதலை தந்திருக்கிறது, நோயிலிருந்து விடுதலை தந்திருக்கிறது. உன் தலைமுறை சாபம், உன் ஜென்ம பாவம், கர்ம பாவம் சொல்றாங்களே, அந்த எல்லா பாவத்தை
பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு நாமம் யாருன்னா அது இயேசுவின் நாமம். கையை தட்டி ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நல்ல கரங்களை தட்டுங்களே. ஆண்டவரே, இயேசு நாமம் எனக்கு கொடுக்கப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு நாமம் இல்லாம பிசாசு ஓடாது. இயேசு நாமத்தை சொல்லாம வியாதி மாறாது. ஆமென். எந்த ஒரு நாமத்துக்கு தான் பிசாசு பயப்படும்? இயேசு நாமத்துக்கு பயப்படுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம். ஒரு இடத்துல ஒருவர் போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாட்களிலே, பவுலுடைய நாட்களை போய் சொல்லும்போது ஒருத்தர் போயிட்டு என்ன பண்றாரு, ஒரு பிசாசை ஓடுறதுக்கு போறார். பிசாசை ஓடும் போது நான் இந்த நாமத்தில் வர பவுல் நாமத்தில் அப்படி இப்படிலாம் சொல்றாரு. எனக்கு பவுலையும் தெரியும், எனக்கு இவரையும் தெரியும். அப்படி என்ன பண்றாரு, அந்த பிசாசு என்ன பண்ணுது சொல்லுது. அப்ப ஏன் சொல்றேன்னா, இந்த நாமத்தில், எந்த நாமத்தில், உலகத்தில் இருக்கிற நாமத்தினாலாம் ஒரு அற்புதம் நடக்காது, பிசாசு ஓடாது. இயேசு என்கிற நாமத்தை சொல்லும் போது தான் அங்கே ஒரு மாற்றம் வரும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அந்த இயேசுவின் நாமம் தான் நமக்கு கொடுக்கப்படும். ஆமென். அந்த இயேசு தான் பாருங்க, பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அந்த நாமம். சோத்திரம். மாம்சத்திலே உலகத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த நாமம் இயேசுவின் நாமமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இயேசுவின் நாமம் அல்லாமல் இந்த உலகத்திலே எந்த நாமமும் பெரிதானது கிடையாது. எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் எந்த நாமம் சொல்லுங்க? இயேசுவின் நாமம். அந்த வசனம் சொல்ல வாசிக்கும் போது சோதர 10ஆம் வசனத்துல, இயேசுவின் நாமத்திலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்குமா. அந்த நாமத்துக்கு கீழே என்ன முடங்குமா? வானோர் பூலோகத்தோர் பூமியில் இருக்கிற எல்லாருடைய முழங்காலும் எங்க முடங்குமா சொல்லுங்க? எங்க முடங்கும்? இயேசுவின் பாதத்தில் முடங்கும், இயேசுவின் நாமத்தில் முடங்கும். ஹல்லேலூயா. பிதாவாக தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தி அவரை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய மகிமை, ரட்சிப்பு, வல்லமை மற்றும் துதி ஆகியவற்றை இது குறிக்கிறதா இருக்குது. கர்த்தருடைய நாமத்தை நாம ஒருவேளை அசாதாரணமா நினைக்காதீங்க. ஆண்டுடைய நாமம், இயேசுவின் நாமம், அது வானோர் பூலோகத்தோர் யாவருடைய முழங்கால்கள் முடக்க வைக்கும். ஆமீன் சொல்லுங்க. அந்த நாமத்துக்கு கீழே முடங்காத கால்களை இருக்காது. அந்த நாம எவ்வளவு பேர் ஆளா இருந்தாலும் சரி, அவன் பணக்காரனா இருக்கலாம், ஐஸ்வர்யனா, படித்தவனா இருக்கலாம், மேதையா இருக்கலாம், விஞ்ஞானியா இருக்கலாம், எவ்வளவு பேர் ஆளா இருந்தாலும் இயேசு என்கிற நாமத்துக்கு கீழே அவன் முழங்கால் என்ன பண்ணி ஆகணும்? முடங்கிதான் ஆகணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. முடங்காத கால்களே இருக்காது. அல்லேலூயா. நாவுகள் எல்லாரும் இயேசுன்னு அறிக்கை பண்ணணும். ஆமென். அந்த நாமத்தை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சீக்கிரம் சங்கீதம் 113ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க. 113வது சங்கீதம் 2வது வசனத்தை ஒரு வாசிப்போம். சீக்கிரம். இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்பட கடவது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய நாமம் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய நாமம் என்றென்றைக்கும். கொஞ்ச நேரம் கிடையாது, ஏதோ கொஞ்ச நேரம் வந்தோம் உட்கார்ந்தோம், 1 மணி நேரம் உட்கார்ந்தோம், அதோட விட்டுறது கிடையாது. ஆண்டவருடைய நாமம், கர்த்தருடைய வருகை மட்டும் ஸ்தோத்தரிக்கப்பட வேண்டும். ஏன்னா அந்த நாமத்துல தான் விடுதலை, அந்த நாமத்துல தான் ஆசீர்வாதம், அந்த நாமத்துல தான் கிருபை, அந்த நாமத்துல தான் எல்லாமே அடங்கி இருக்குது. அந்த நாமம் என் வாயில நான் மரிக்கிற வரைக்கும், இந்த உலகத்துல ஜீவன் இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரம் பண்ணிக்கினே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிங்க, இன்னொரு வசனம் வாசிங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி இராணுவத்தில் பலசாலிகளாகிய 2ஆம் அதிகாரம் தானியேல் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. எல்லாரும் சொல்லுங்க, என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 113:2 வாசித்தோம், ஆண்டவருடைய நாமம் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட வேண்டும். தானியேல் 2:20 வாசிக்கிறோம், கர்த்தருடைய நாமம் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட வேண்டும். யோபு 1ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. யோபு 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். நிர்வாணியாய் என் தாயின் வயிற்றிலிருந்து கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார்,
கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று யோபு சொல்ற. கர்த்தருடைய நாமம் மேன்மையுடையது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது எதை குறிக்கிறது? ஆண்டவருடைய நாமம் மேன்மையுடையது. ஹல்லேலூயா. சங்கீதம் 145 2ல வாசிக்கும் போது, சங்கீதம் 145 2ஆம் வசனத்தை வாசிப்போம். 145 2ஆம் வசனம். நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாடோறும் கர்த்தருடைய நாமத்தை நம்ம என்ன பண்ணணும்? ஸ்தோத்தரிக்கணும். தாவீது சொல்றாரு, நாடோறும் ஆண்டவரே, நான் எங்க போனாலும், எந்த வந்தாலும், எந்த நாட்டுக்கு போனாலும், எந்த இடத்துல நின்னாலும் கர்த்தருடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரம் பண்ணினே இருப்பேன். எல்லா கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நான் எங்க இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும் சரி, சபைக்கு வந்தாலும் சரி, வெளியில போனாலும் சரி, எங்க போனாலும் ஆண்டவருடைய நாமத்தை நான் என்ன பண்ணுவேன்? ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 91 2ல வாசிக்கிறோம். சங்கீதம் 91 சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஆமென் சொல்லுங்க. நிறைய வார்த்தை நான் சொல்லினே போகலாம். கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். கர்த்தருடைய நாமம் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட கடவுது. கர்த்தருடைய நாமம் நாடோறும் நாம் ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருக்கணும். கர்த்தருடைய நாமம் எந்த நேரத்திலும் நாம் என்ன பண்ணணும்? கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அதுதான் கர்த்தருடைய நாமம். அந்த கர்த்தருடைய நாமத்தை நம்ம என்ன பண்ணணும்? உயர்த்தணும். இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தை நான் வாசித்தோம்ல, 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அது 2 பகுதியா நம்ம பிரிக்க. ஒன்று தேவன் செய்கிற ஒரு பகுதி, இன்னொன்று நாம செய்கிற ஒரு பகுதி. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற பகுதி என்னன்னா, ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். அது கர்த்தர் நமக்கு செய்கிற காரியம். ஆனால் நாம செய்கிற என்ன தெரியுமா? நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பார். நீதிமான், ரைச்சியஸ் மேன், நீதிமான் அதற்குள் ஓடணுமா? எதற்குள்ள ஓடணுமா? சொல்லுங்க சத்தமா. எதுக்குள்ள ஓடணும்? நம்ம உலகத்துக்குள்ள ஓடுறது முக்கியம் இல்லை. உலக பாதுகாப்புக்குள்ள ஓடுறது முக்கியம் இல்லை. உலக ஆஸ்திக்குள்ள ஓடுறது முக்கியம் இல்லை. உலக வேலைகளுக்குள்ள ஓடுறது முக்கியங்கிற. உலக சொந்த உலக காரியங்கள், உலகம் அதையே நம்ம பிடித்து கொண்டு நம்ம ஆண்டவரை விட்டு வெளியில ஓடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஹல்லேலூயா. எதற்குள்ள நம்ம ஓடணும்? நீதிமான்னா, கர்த்தருடைய பிள்ளை எதற்குள்ள ஓடணும்னா, ஸ்தோத்திரம், அவன் கர்த்தருடைய நாமத்துக்குள்ள ஓடும்போது தான் அவன் சுகமாக இருக்க முடியும். ஆமென். நீ என்னதான் நீ வெளியில நீ ரவுண்ட் அடித்து, என்னதான் நீ வெளியில சுத்திக்கின்னு இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய நாமத்துக்குள்ள நீ வராத வரைக்கும், தேவ சமூகத்துக்குள்ள வராத வரைக்கும் உன் வாழ்க்கையில ஒரு நிரந்தரமான நிம்மதியான ஒரு ஆசீர்வாதத்தை வாழ்க்கையில பார்க்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். எது எப்படி இருந்தாலும் ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துறோம். ஆண்டவரை நான் உயர்த்தணும். எவ்வளோ பெரிய காரியம் இருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம், கர்த்தருக்காக இறங்கி பாருங்க. கர்த்தர் தான் எனக்கு முதல்ல சொல்லும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை செய்வார். அது உங்களுக்கு புரியாது. ஆனால் ஒரு சூழ்நிலை நமக்கு வரும்போது அந்த நேரத்தில் கர்த்தர் நம்ம கூட நிற்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்ம தொடர்ச்சியாக நம்ம துதிக்க ஆண்டவருக்கு கரெக்டாக நம்ம வந்து ஆண்டவரை கரெக்டாக நம்ம மகிமைப்படுத்தினே இருந்தோம்னா, ஒரு சூழ்நிலை நமக்கு எதிராக வரும் பொழுது நிச்சயம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில கூட நிற்பார், துணையா நிற்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இன்றைக்கு ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய நிலைமை எனக்கு என்னன்னா, ஸ்தோத்திரம், திருச்சபையுடைய நிலைமை எனக்கு என்னன்னா, ஸ்தோத்திரம், இன்றைக்கு நிர்விசாரத்தின் ஆவி. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நிர்விசாரத்தின் ஆவி. ஸ்தோத்திரம், ஆண்டவரை குறித்த பயம் இல்லை, சபையை குறித்த பயம் இல்லை, ஆண்டவருடைய சமூகத்தை குறித்த பயம் இல்லை. ஏதோ ஒரு அஜாக்கிரதையாக போய்கொண்டிருக்கிற சூழ்நிலை. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே நீங்க வாசித்தீங்கன்னா, தேவன் மோசேயிடத்திலே வந்து இறங்கி பேசும் பொழுது, அந்த சீனாய் மலையிலே வந்து நான் பேச போகிறேன் என்று சொன்னபோது, அந்த சத்தத்தை கூட என்ன பண்ண முடியாது, யாராலும் கேட்க முடியும். அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும். யாரும் அந்த சீனாய் மலை அடிவாரத்தில் வரக்கூடாது, அந்த மலையை தொடக்கூடாது. 2000 மூல டிஸ்டன்ஸ் அவங்களுக்கு அந்த மலைக்கு இருக்கணுமா? ஏன்னா கர்த்தருடைய பிரசன்னம் அந்த அளவுக்கு, அப்படிப்பட்ட பயங்கரமான தேவன் நம்ம ஆராதிக்கிறவர். ஆனால் அன்றைக்கு ஜனங்கள் செத்தார்கள், ஜனங்கள் நடுங்கினார்கள், பயந்தார்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் போய் விழுந்து கிடந்தார்கள். ஆனால் இன்றைக்கு கிருபையின் காலத்திலே இன்றைக்கு ஆண்டவரை பற்றி இன்னைக்கு என்ன இல்லை, அந்த பயமோ அந்த கனமோ சோத ஆலயத்தை குறித்த அந்த பயம் இன்றைக்கு நிறைய நேரத்தில் இன்னைக்கு என்ன பண்ணுறதில்ல, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருப்பது கிடையாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமான தேவ ஜனங்களே, ஆண்டவருடைய நாமத்தை நாம் பிடித்துக் கொள்ளணும். நீதிமான் அதற்குள்ளே ஓடணும். எதற்குள்ளனா, கர்த்தருடைய நாமத்துக்குள்ள ஓடணும். ஆண்டவருடைய நாமத்துக்குள்ள நீ
ஓடி தங்கி தாபரிக்கும் போது தான், இளைப்பாறும் போது தான் அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையின்படி சோத்திரம், தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சோத்திரம் பெரிய காரியங்களை ஆண்டவர் அவர் செய்ய வல்லமுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திலே சோத்திரம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அதிகாரமும் வல்லமையும் பாவத்தின் மேல், வியாதியின் மேலும், பிசாசுகள் மேலும், மரணத்தின் மேலும் அதிகாரம் இருக்குது. ஆமே. இயேசுன்னு சொல்லும்போது சாதாரணமாக கிடையாது. இயேசுன்னு வாயில ஒரு உச்சரிப்பு வந்துச்சுன்னா, இயேசுவே நீ சொல்லும் பொழுது அந்த இயேசு என்கிற நாமத்தில் என்னத்தமா இருக்குது? அதிகாரம் அடங்கி இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, அதிகாரம், அத்தாரிட்டி இருக்கிறது. அந்த இயேசு என்கிற நாமத்தில் வல்லமை இருக்கிற, பவர், வல்லமை இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பாவத்தின் மேல் அந்த இயேசுவின் நாமத்துக்கு வல்லமை இருக்குது, வியாதியின் மேல அதிகாரம் இருக்கிறது, பிசாசுகள் மேல வல்லமை இருக்கிறது, மரணத்தின் மேல கூட இயேசுவுக்கு வல்லமை இருக்கிறது. அந்த நாமத்தை தான் நாம சொல்லணும். கைகளை தட்டி, ஆண்டவரே இந்த இயேசு என்ற நாமத்துக்காக எல்லாம் சோதரம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில வருகிற பாவம், உங்க வாழ்க்கையில வருகிற வியாதி, உங்க வாழ்க்கையில வருகிற பிசாசின் கிரியைகள், உங்க வாழ்க்கையில மரணத்துக்கு நேராக வருகிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு இயேசுவின் நாமம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த நாமத்தை தான் நாம் பிடித்துக் கொள்ளணும். ஆமென். இந்த நாமத்தை பிடித்துக் கொள்ளணும். சரி, இந்த கர்த்தருடைய நாமத்தில் என்ன நடக்கிறது? 2-3 குறிப்பில் மாத்த வேகமா சொல்றேன். இந்த ஆண்டவருடைய இயேசுவின் நாமத்தினாலே, ஆண்டவருடைய நாமத்தினாலே என்ன நடந்திருக்கிறது, என் வாழ்க்கையில என்ன நடக்கிறது, வேத புஸ்தகத்தின் அடிப்படையிலே என்ன சம்பவங்கள் ஆண்டவர் செய்கிறார், அந்த நாமத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லி ஒரு 3 காரியங்களை வேகமாக நான் சொல்லுகிறேன். முதலாவது காரியம், இயேசுவின் நாமத்தில் ரட்சிப்பு வருகிறது. முதலாவது என்ன வருகிறது சொல்லுங்க, என்ன வருகிறது? இயேசுவின் நாமத்தில் ரட்சிப்பு வருகிறது. சால்வேஷன், அது தேவனுடைய நாமத்தில் வருது. இயேசு என்கிற நாமத்தில் ரட்சிப்பு இருக்குது. அல்லேலூயா. என்ன எல்லாம் பாருங்க, சோத்திர ரட்சிப்பு கிடையவே கிடையாது. ஆமே. இயேசு நாமத்தை சொல்லாம, இயேசு நாமத்தை உச்சரிக்காம, இயேசு என்ற நாமத்தை அறிக்கை பண்ணாம இந்த உலகத்தில் அவன் எந்த மனிதனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் அவன் ரட்சிப்பு பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உன் பணத்தினாலோ, பொருளினாலோ, பதவினாலோ, அதிகாரத்தினாலோ, எந்த விதமான சொத்து அந்த ரட்சிப்பை வாங்க முடியாது. அது இலவசமாய் கொடுக்கிறது. அது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ரட்சிப்பு இலவசம் சொல்லும் போது ஒருவேளை இலவசம் தானே அப்படி நினைக்கூடாது. ஏன்னா அதுக்கு விலை கொடுத்து நீ வாங்கவே முடியாது. ஆமே. எவ்வளவு விலை, அப்படி விலை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி தரேன்னா இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் இருக்க பெரிய பெரிய பணக்காரங்க பணத்தை கொடுத்து என்ன பண்ணிருக்கலாம்? அந்த ரட்சிப்பை வாங்கிறோம். ஆனா கர்த்தர் கிருபையாய் இந்த ரட்சிப்பை நமக்கு இலவசமாய் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உன் பணத்தினால, பொருள்னால, பதவினால வாங்க முடியாத ஒன்று ரட்சிப்பு. உலகத்துல எதவனால நீ வாங்கிடலாம் பணத்தினால. ஆனா ரட்சிப்பை வாங்கணும்னா அது இயேசுவிடத்துல வரும்பொழுது அவனுக்கு கிடைக்கும். அந்த இயேசுவை அறிக்கை பண்ணும் போதுதான் கிடைக்கும். அந்த இயேசு தெய்வம் என்று சொல்லும் போதுதான் கிடைக்கும். அப்போதான் நீ பரலோகத்துக்கு போக முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப முதலாவது காரியம், இயேசுவின் நாமத்தில் ரட்சிப்பு வருகிறது. வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை பாரு, ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். யாருடைய நாமத்தை தொழுது கொள்ளுமா? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அதே அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிங்க. அதே 2ஆம் அதிகாரம் 36லிருந்து வாசிப்போம். ஆகையினால் நீங்கள் சிலுவையிலே அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார். ஆமென் சொல்லுங்க. நல்லா கவனிங்க. இந்த அதிகாரம் முழுவதும் நீங்க பார்த்தீங்கன்னா பேதுரு எழுந்து, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. 120 பேர்கள் ஒருமனப்பட்டு மேல் வீட்டாரிலே கூடி இருக்கிறார்கள். அங்கே பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். அக்கினிமயமான நாவுகளோடு கூட பிரிந்து ஒவ்வொரு மேலும் வந்து இறங்கினார். ஒவ்வொருவரும் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அந்நிய பாஷைகளை பேச தொடங்கினார்கள். அப்ப அந்த மத்தியிலே பேதுரு எழுந்து நின்று அவன் பிரசங்கம் பண்றான். நீங்க ஆபிரகாம்ல இருந்து அவன் கொண்டு வந்துடுவான் பாருங்க. இயேசு கிறிஸ்து வரைக்கும் சுவிசேஷத்தை கொண்டு வந்து, இந்த இயேசு கிறிஸ்துவை ஜீவாதிபதியை நீங்க தாண்டா கொலை செய்தீங்கன்னு சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த தைரியம் எப்படி வந்துச்சுன்னா, பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் மேல வந்தபோது
அவன் தைரியமா பேச ஆரம்பித்தான். நீங்க தான் கொலை பண்ணீங்க, இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கிறார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார். இதை அவர்கள் கேட்டபோது, யார் கேட்டாங்க? யூத ஜனங்கள், அங்கிருந்த திரளான மக்கள் இந்த வார்த்தை கேட்டவுடனே இவர்கள் என்ன பண்ணாங்க? இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாக, எல்லாரும் சொல்லுங்க, இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாக. ஆமென். இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வார்த்தை வந்தவுடனே மனம் திரும்புகிறார்கள். இன்றைக்கு எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தை வந்தவுடனே இருதயத்தில் குத்தப்படுகிறோம்? அது எனக்கு கிடையாது பிரசங்கம், யாருக்கோ ஒருத்தர் பிரசங்கம், எனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது, இது அவங்களுக்கு பிரசங்கம். இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் நம் மனம் திரும்ப வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை நம்மை பார்த்து சொல்லும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தை ஒரு எச்சரிப்பு வரும் பொழுது, இது எனக்கு கிடையாது நாம் இருப்பதை விட, ஆண்டவரே நீர் என்னோடு தான் நீ பேசி இருக்கிறீங்க, உண்மையாகவே இந்த வார்த்தை என்னை தொட்டு இருக்கிறது, என்னுடைய பாவத்தை கண்டித்திருக்கிறது, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் என்று இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இவர்கள் கேட்டார்கள், நான் என்ன செய்ய வேண்டும் கேட்ட உடனே பேதுரு அவர்களை நோக்கி, வாசிங்க 38 வாசிங்க, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீங்க. ஏறக்குறைய 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களாம். அந்த சிங்கிள் காஸ்பல்ல எத்தனை பேர்? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க ஒரே நாள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதன் பிறகு மீண்டும் பிரசங்கம் பண்றார், 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு என்கிற நாமத்தில் தான் அவனுக்கு விடுதலை. இயேசுவை அல்லாமல் நீ ரட்சிக்கப்படவே முடியாதுங்க இந்த உலகத்தில். அதனால தான் சொல்றேன், இயேசு என்ற நாமம் சாதாரணமானது அல்ல. உன் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியது எதுனா அது இயேசுவின் நாமம். அப்ப இயேசுவின் நாமத்தில் என்ன இருக்குது? ரட்சிப்பு அடங்கி இருக்கிறது. சோத்திரம். அந்த இடத்துல அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிங்க. 16:31 அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிப்போம். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. இந்த சம்பவம் எப்ப சம்பவம்னா, பவுலும் சீலாவும், நீங்க முந்தின வசனங்களை வாசிங்கன்னா, பவுலும் சீலாவும் என்ன பண்றாங்க? அவர்கள் போய் பிரசங்கம் பண்ணுகிறார்கள், கர்த்தராகிய இயேசுவை கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறார்கள், சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள், தெருக்களிலும் வீதிகளிலும் எல்லா இடங்களிலும் போயிட்டு பயங்கரமான ஒரு காஸ்பல் எவாஞ்சலிசம் ஒர்க் அங்க நடக்குது. நிறைய ஜனங்கள் மனம் திரும்புகிறார்கள், அவர்கள் எல்லாரும் இயேசுவிடத்தை திரும்பி வருகிறார்கள். இப்போ பலவிதமான எதிர்ப்பாளர்கள் பார்க்கிறார்கள், இந்த ஜனங்கள் இந்த 2 பேரும் விடக்கூடாதுடா, அவங்களை எப்படியாவது நம்ம என்ன பண்ணணும்? கொலை செய்யணும், ஒன்றுமில்லாத ஆக்கணும் என்று நினைத்து இவர்களை பிடித்து எங்க கொடுக்கிறார்கள்? சிறைச்சாலையிலே இவர்களை போடுகிறார். நல்ல கவனிங்க. சிறைச்சாலையில் பவுலும் சீலாவும், சோத்திரம், 2 பேரும் ஆண்டவருடைய நாமத்தை சொன்னதுனால உபத்திரம் வந்தது, பிரச்சனை வந்தது, பாடுகள் வந்தது. ஆனா அவங்க கர்த்தரை விட்டு ஓடல, கர்த்தருக்காக நின்றார்கள். கைகளை தட்டி ஆமென் மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை சொல்றதுனால உனக்கு நிறைய பிரச்சனை கூட வரும், பாடுகள் வரும், உபத்திரம் வரும், ஏளனம் வரும், உன்னை நிறைய ஏளனமான காரியம். ஆனா எதை பத்தி கவலைப்படாதீங்க, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. இந்த பவுலும் சீலாவுடைய வாழ்க்கையில சுவிசேஷத்தை சொன்னது நிமித்தமாக தூக்கி சிறைச்சாலையில போடுகிறார்கள். உட்காவலரை சாதாரண வெளியில இருக்கிற அந்த அறையில் உட்காவலரை கொண்டு போய்க்கிறார்கள். ஒவ்வொரு அறைகளுக்கும் பயங்கரமான செக்யூரிட்டி பாதுகாப்பு இருக்கும். அவர்கள் கைகள் கட்டப்படுகிறது சங்கிலினால், கால்கள் கட்டப்படுகிறது, தொழுவ மரத்தினாலே அவர்களை கட்டி வைத்தார்கள். எங்கே எஸ்கேப் ஆக முடியாது. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் கர்த்தரை நோக்கி ஜெபித்தார்கள். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. அவர்கள் நடு ராத்திரியிலே அவர்கள் ஜெபித்த போது, நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். எங்க போய் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க? இப்போ நீ வெளியில இருந்தாலும் நான் சத்தியத்தை சொல்லியிருந்தான் இருப்பேன், ஜெயிலில் போட்டா கூட இப்போ ஜெயிலையும் துதிக்கிறான். ஆமென் சொல்லுங்க. இப்போ ஜெயிலுக்குள்ளேயே ஒரு சுவிசேஷ கூட்டம் நடக்குது, ஜெயிலுக்குள்ளேயே ஒரு மீட்டிங் நற்செய்தி கூட்டம் நடக்குது. ஜெயிலில் இருக்கிற மற்ற கைதிகள்லாம், கொலை குற்றவாளி, இந்த குற்றவாளி, அந்த மரண குற்றவாளி, தூக்கு தண்டனை குற்றவாளி, நிறைய குற்றவாளி இருந்திருப்பாங்க. எல்லாரும் இப்போ இயேசுவின் வார்த்தையை கேட்க ஆரம்பிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நடந்தது பிரியமானவர்களே, நீங்க வாசிக்கும் பொழுது சோத்திரம், சடிதியிலே சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. நல்ல கவனிங்க.
இவன் துதிக்க துதிக்க என்ன நடந்துச்சு தெரியுமா? பூமி அதிரத்தக்கதாக அஸ்திபாரங்கள் நடுங்கினது. ஹல்லேலூயா. உடனே அஸ்திபாரம் குலுங்கின உடனே, நடுங்கின உடனே இப்போ என்ன பண்ணுறதா? சோத்திரம். நீங்கள் வாசிங்க 27ஆம் வசனத்தை வாசிங்க. சோத்திரம் 20. சிறைச்சாலைக்காரன், ஜெயிலர், அந்த வார்டன் சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் வாசிங்க திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடிப்பானார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவ தன்னை கொலை செய்ய போனான். என்ன பண்ணானா? ஜெயிலர், அவன் தான் இன்சார்ஜ், வார்டன். இப்போ எல்லா கதவும் திறந்துச்சு, எல்லாருடைய கட்டுகளும் கயண்டுச்சு. இப்போ இவன் தூக்கத்தை விட்டு எழுந்து பார்க்குறான். ஐயோ, எல்லா கதவும் திறந்துருக்குது, என்னென்ன குற்றவாளிலாம் பிடிச்சி வச்சிருந்தோம், இப்போ எல்லாம் எஸ்கேப் ஆகிட்டு இருப்பான். இவன் என்ன பண்ண? கண்டிப்பாக நாளைக்கு காலையில் நம்ம உயிரோடு இருக்க முடியாது, நம்மளை கொலை செய்யறதுக்குள்ள நாமளே பட்டயத்தை எடுத்து நம்ம என்ன பண்ணிடலாம்? செத்து விடலாம், தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற பட்டயத்தை எடுக்கிறான். பவுல் சொல்லுகிற குரல் கொடுக்கிற என்ன சொல்ற? பவுல் வாசிங்க. பவுல் மிகுந்த சத்தமிட்டு, உனக்கு ஒரு கேடும் ஒன்று செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கிறோம். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்கே தான்ப்பா இருக்கிறோம், உனக்கு ஒரு தீங்கும் செய்து. கடைசியில் நடந்த காரியம், இவன் வருகிறான், அந்த ஜெயிலர் வருகிறான், பவுலு சீலாவும் பார்க்குறான். பார்த்த உடனே சோத்துறோம். இப்போ நான் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும் கேட்டான். அவன் சொல்லுகிறான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்க. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. பாருங்க, சோத்துறோம். ஜெயிலுக்குள்ளேயே அந்த ஜெயிலரையே கர்த்தர் மாற்றி விட்டார் பவுலுடைய சுவிசேஷத்தினாலே. இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்தால் நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்ப இயேசுவின் நாமத்தில் ரட்சிப்பு இருக்கிறது. அதன் பிறகு இந்த ஜெயிலர் என்ன பண்றான்? காலையில பவுலையும் ஷீலாவையும் 2 பேரும் ரிலீஸ் பண்ண சொல்றான். 2 பேர் ரிலீஸ் பண்ணப்பட்டு இவங்க வீட்டுக்கே அவனை கொண்டு போறான். அந்த வீட்டுக்கே போயிட்டு சுவிசேஷத்தை சொல்லி அந்த குடும்பமே ரட்சிப்புக்குள்ள வந்தது. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இயேசு என்ற நாமத்தில் ரட்சிப்பு இருக்கிறது. ஆமென். அந்த ரட்சிப்பை நாம் பெற்று இருக்கிறோம். ஒருவேளை பெற்றுக்கொள்ளாத இருக்கிற அநேக கோடிக்கணக்கான மக்கள் இந்த தேசத்தில் இருக்கிறார்கள். ஆமென். 141 கோடிக்கு மேலே போயிடுச்சு இந்திய தேசத்தில். ஒருவேளை சோத்திரம், எத்தனை பேர் இன்றைக்கு இயேசுவை அறிந்து கொண்டு இருக்கிறாங்க? எத்தனையோ ஜாதி மக்கள், இன்னமும் மொழி இல்லாத மக்கள்லாம் இருக்கிறாங்களா? மொழியே கிடையாது அவர்களுக்கு அவங்களோட மொழியிலே வேத புஸ்தகமே கிடையாது. இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் நம்முடைய தேசத்தில் இருக்கிறது. சோத்திரம். அப்படிப்பட்ட ஜனங்கள் எப்பொழுது அவர்கள் சுவிசேஷத்தை கண்டுகொள்ள முடியும்? நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நாம பெற்றுக்கொண்ட இந்த ஆசீர்வாதத்தை, இந்த இயேசுவின் நாமத்தை மற்றவர்களுக்கும் நாம் சொல்லும் பொழுது அவர்களும் இந்த இயேசுவை என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவதாக வேகமாய், இரண்டாவது இயேசுவின் நாமத்தினால என்ன நடக்கிறதுனால், இரண்டாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அடையாளங்கள் நடக்கிறது. சூப்பர் நேச்சுரல் சயின்ஸ். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அடையாளங்களை கர்த்தர் இந்த நாமத்தின் மூலமாக செய்து முடிப்பார். எல்லாம் சொல்லுங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அடையாளங்களை கர்த்தரின் வாழ்க்கையில செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்லுங்க. ஹல்லேலூயா. முதல் காரியம், இயேசுவின் நாமத்தில் என்ன இருக்கு? ரட்சிப்பு இருக்கிறது. இரண்டாவது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அடையாளங்களை இந்த நாமத்தில் தேவன் வைத்திருக்கிறார். வாசிங்க மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். சீக்கிரமாய் மார்க்கு 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து சீக்கிரமாய் யாரார் வாசிங்க. 15ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசையுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். வாசிங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்று குறித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். ஹல்லேலூயா. இந்த 15ஆம் வசனத்தை 18ஆம் வசனம் வரைக்கும் நீ வாசித்தீங்கன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை தேவ ஜனங்கள் செய்வார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அது எங்க நடக்க தெரியுமா? இயேசுவின் நாமத்தை நீ சொல்லும் போது அந்த அற்புத அடையாளங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. இங்க எத்தனை காரியம் நீ வாசிங்க. நீங்க அந்த வசனத்தை வாசித்தோம் 15லிருந்து 18 வரைக்கும். சோத்திரம். முதலாவது காரியம், 17ஆம் வசனத்துல 18ஆம் வசனத்துல விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். ஹல்லேலூயா. ஊழியக்காரர்களால் நடக்கும் அடையாளம் சொல்லப்பட்டிருக்குதா? இல்லது பிஷப்மார்கள் மூலமாய், ரெவரண்ட் மூலமாய், பெரிய பெரிய ஊழியர்கள் அவங்களால நடக்கும் அடையாளம் எங்கன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா? என்ன வார்த்தை போடப்பட்டிருக்குது? சொல்லுங்க சத்தமா, என்ன வார்த்தை?
விசுவாசிக்கிறவர்களால். அப்படின்னா யாரு? சின்ன பிள்ளை விசுவாசித்தாலும் அவங்க மூலமா அற்புதம் நடக்கும். வாலிபர்கள் விசுவாசித்தாலும் நடக்கும். வயதான ஒருத்தங்க விசுவாசித்தாலும் நடக்கும். இன்றைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்க நீங்க விசுவாசித்தாலும் உங்கள் மூலமா இந்த அற்புதங்கள் நடக்கும். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இது இவங்களால தான் செய்ய முடியும். இது அவங்க ஜெபமால தான் நடக்கும். இது இவர் வரம் பெற்றவர், இது அவர் வரம் பெற்றவர், அவருக்கு தான் அந்த கிருபை, இது இவருக்கு தான் அந்த. நீங்க ஜெபம் பண்ணா நடக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லா கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறோம் நடக்கும். அடையாளம் முதல் வாசிங்க. முதலாவது காரியம், அவர்கள் என் நாமத்தினாலே, நல்ல கவனிங்க, என் நாமத்தினாலே. முதல் காரியம் சொல்லுங்க, சத்தமா வாசிங்க. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். எத்தனை பேர் பிசாசுகளை துரத்த போற? கைகளை உயர்த்தி. நம்மளால எங்கடா முடிய? பிசாசுங்க எனக்கு சம்மதமே. இதை பார்த்தாலும் பயன் சொல்லாதீங்க. இயேசு நாமத்தில் சொல்லும்போது பிசாசு நடுங்க. ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசுன்னு சொன்னா பிசாசு ஓடும். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிசாசுகளை துரத்துவார்கள். இரண்டாவது வாசிங்க. நவமான பாஷைகளை பேசுவார்கள். டங்ஸ், நவமான பாஷைகளை பேசுவார்கள். மூணாவது, சர்ப்பங்களை எடுப்பார்கள். நான்காவது, சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. ஐந்தாவது, வியாதியஸ்தர்கள் மேல், அவன் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, அவன் வியாதி சோத்திரோ, அவன் எந்த வியாதியில் இருந்தாலும் சரி, அவன் சோத்திரோ எந்த பலவீனத்தில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் அவன் தலை மேலே கையை வச்சிங்கன்னா அடுத்து சொல்லுகிறது அவர்கள் சொஸ்தமாக. எல்லாம் சொல்லுங்க, நான் வியாதியஸ்தர் மேல் கைகளை வச்சேன்னா உங்கள் கையை உயர்த்தி சொல்லுங்களேன். உங்கள் கையை பார்த்து சொல்லுங்க. சோத்திரம். இது அவங்களுக்கு மாத்திரம் சொல்ல நினைக்காது. நீங்கள் உங்கள் கையை பார்த்து சொல்லுங்க, நான் ஒருத்தனுக்கு போய் ஜெபம் பண்ணாலே என் தேவன் என் கைகளினால் அற்புதம் செய்வார். சொல்லுங்க, என் கரத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போக சொல்லுங்க. ஏன்னா நான் இயேசுவின் நாமத்தில் நான் போகிறேன், என் அப்பாவுடைய நாமத்தில் போய் நிற்கிறேன். என் ஜெபத்தை கேட்டு என் தேவன் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். எல்லாத்துக்குமே இவர் வந்து ஜெபம் பண்ண, அவர் வந்து ஜெபம் பண்ண, இவர் இதை ஓட்டணும், அவர் அதை ஓட்டணும் இல்லை. நீங்களே ஜெபம் பண்ணா பிசாசு நடுங்கும். ஹல்லேலூயா. இங்க 5-6 காரியங்கள் சொல்லப்பட்டது. முதலாவது, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், என் நாமத்தினாலே நவமான பாஷைகளை பேசுவீர்கள், என் நாமத்தினாலே சர்ப்பங்களை எடுப்பீர்கள், என் நாமத்தினாலே சாவுக்கு ஏதுவான விஷத்தை கொடுத்தாலும் ஒன்றும் ஆகாது, என் நாமத்தினாலே வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், என் நாமத்தினாலே அவர்களை சுகமாகவும் ஆக்குவீர்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்தினால், இயேசுவின் நாமத்துக்கு மேல ஒண்ணுமே கிடையாதுங்க. அந்த இயேசு நாமம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த நாமத்திற்காக உமக்கு நன்றி. லூக்கா 10 அதிகாரம் 17 வசனம் சீக்கிரம் வாசிங்க. லூக்கா 10 அதிகாரம் 17 வசனத்திலே ஆண்டவர் சோத்திரம் அந்த இடத்துல 2 பேரா அனுப்புறார் ஊழியத்துக்கு சீஷர்களை. நீங்க போங்க, ஊழியத்தை செய்யுங்க, போயிட்டு வாங்க சொல்லி 2 பேரா ஆண்டவர் ஊழியத்தை அனுப்புறார். அவங்க போயிட்டு வந்து பதில் கொடுக்கறாங்க, ஃபீட்பேக் கொடுக்கறாங்க. வாசிங்க 17 வசனம். பின்பு அந்த 70 பேரும் பாருங்க சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். கைகளை தட்டி ஆண்டவர் மகிமை. ஹல்லேலூயா. இப்ப இயேசு போலங்க கூட 70 பேரை செப்பரேட் அனுப்புற, நீ போங்கயா, கர்த்தருடைய நாமம் கூட இருக்கு. ஹல்லேலூயா. போறாங்க 70 பேரும் போயிட்டு ரிட்டர்ன் வந்து சொல்றாங்க, ஃபீட்பேக் கொடுக்கறாங்க. ஆண்டவரே, நாங்க போனோம், இந்த ஊருக்கு போனோம், அந்த ஊருக்கு போனோம், அந்த தெருவில் நின்றோம், இயேசுவை பத்தி சொன்னோம், சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணோம், பல பிசாசுகள் அலறி ஓடி வந்தது. ஆனால் போய் நாங்க கைகளை வச்ச ஆண்டவரே, பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. ஆமென். எத்தனை பேர் நீங்களும் சொல்றீங்க, கர்த்தர் நம் மூலமா செய்வார்? கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். என் மூலமா ஆண்டவர் செய்வார். நம்பிக்கையா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிசாசுகளும் கீழ்ப்படுகிறது. ஆமென். அந்த வல்லமை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 3:6 நீங்க வாசித்தீங்கன்னா, பேதுருவும் யோவானும் ஜெப வேளையிலே அவர்கள் ஆலயத்துக்கு போகிறார்கள். அங்கே இருந்த முடவனை பார்த்து சொல்லுகிறார்கள், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிற நசரனாக இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அவனை தூக்கி விட்டார்கள். அவன் எழுந்து குதித்து நடந்து ஓடி ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். எந்த நாமத்தில்? இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே
எல்லா அற்புதத்தை கர்த்தர் வாழ்க்கையில செய்வார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிங்கன்னா, ஐனேயா என்கிற ஒரு மனிதனை சோத்திரம் அவருடைய படுக்கை எடுத்துக்கொண்டு போ, இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்றேன் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போன்னு சொல்றாரு. 9ஆம் அதிகாரம் 32ல இருந்து நீங்க வாசிங்கன்னா, ஐனேயா என்கிற ஒரு வாலிபனை அங்கே அந்த பிசாசின் பிடியிலிருந்து ஆண்டவருடைய நாமம் அவனை சுகமாக்கி. நிறைய உதாரணம் இருக்குது பைபிள்ல, நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. இயேசுன்னு நாமத்தை சொன்னா முதல் காரியம் நாம் ரட்சிக்கப்படுவோம். இயேசு என்ற நாமத்தில் அற்புதமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள் அற்புதங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். கடைசியாக இயேசு என்கிற நாமத்தை உச்சரிக்கும் பொழுது அவருடைய நாமத்தில் ஜெயம் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, விக்டரி, ஜெயம் இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தில் என்ன இருக்கிறது? வெற்றி இருக்கிறதுங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45 சீக்கிரம் வாசிங்க. 1 சாமுவேல் 17:45 வசனம் மாத்திரம் வாசிங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45 வசனம். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தை நல்லா கவனி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நல்லா கவனிங்க, நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் அவருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. கோலியாத்து வந்தது அவருடைய கேடகத்தோடும் பட்டயத்தோடும் ஈட்டியோடும் தாம்பலத்தோடும் தான் திறமையோடும், தன்னுடைய ஜெயண்ட் ராட்சதனை போல இருக்கிற உடம்பு, என்னை ஒருத்தனும் அசைக்க முடியாதரா, எவனும் என்னை தொடக்கணும் டச் பண்ண முடியாது. அவன் உயரத்தை பார்க்கறான், அகலத்தை பார்க்கறான், நீளத்தை பார்க்கறான், ஒருவனும் எனக்கு எதிராக வர முடியும். அதை நம்பி அவன் வந்தான். ஆனால் தாவீது நம்பி வந்தது பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வரவில்லை. நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வந்து உன்னை ஜெயம் எடுக்க போகிறேன். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அந்த தாவீது சொல்றான், இன்றைய தினம் கர்த்தர் உன் தலையை வாங்குவார். இன்றைய தினம் தேவன் இன்றைக்கு எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கப்பா, உன் தலையை உன் பட்டயத்தை எடுத்து வெட்டி அதை ஆகாயத்து பறவைகளுக்கும் பட்சிகளுக்கும் இன்றைக்கு நான் போட போகிறேன். எந்த நாமத்தை அந்த தைரியம் வந்துச்சு தெரியுமா? கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென். அந்த நாமத்தை பேசினா, அந்த நாமத்தை டிக்ளேர் பண்ணா, அந்த நாமத்தை பேசினா, வெற்றியை டிக்ளேர் பண்ணா, கர்த்தர் ஜெயத்தை அவன் வாழ்க்கையில கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, அது ஒருவேளை தாவீதுக்கு மாத்திரம்தான் இல்லை, விசுவாசிக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் செய்வார். ஆமென். தாவீதுக்கு மாத்திரம்தான் இந்த வெற்றியா? நம்முடைய வாழ்க்கையில் வருகிற கோலியாத்தை மேற்கொள்ள வேண்டுமானால் இயேசுவின் நாமத்தில் போய் நில்லுங்க. உங்க வாழ்க்கையிலும் கோலியாத்தை போல ராட்சதர்களை மேற்கொள்ள வேண்டுமானால் இயேசுவின் நாமத்தோடு கூட போய் நில்லுங்க. நம்முடைய பலத்தாலேயோ நம்முடைய திறமையினாலேயோ நம்முடைய பலனை எதுவுமேலாம் நடக்காது. என் திறமை என் தாளந்தெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பவுலே சொல்றாருல, என் ஞானம் என் கல்வி என் செல்வம் என் பணம் எல்லாம் நஷ்டம் என்று குப்பையுமா எண்ணி விட்டுறேன். இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கர்த்தர் தான், இயேசு தான் எனக்கு எல்லாம். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. சோத்திரம். மேன்மை பாராட்டுகிறவன் ஆண்டவராக இயேசுவை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். வேற ஒன்றையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? மேன்மை பாராட்டுகிறேன். நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா, எவ்வளோ சம்பளம் தெரியுமா, எவ்வளோ வருமானம் தெரியுமா, என் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா, அதெல்லாம் எடுபடாது. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் தான். ஆமே. அப்பேற்பட்ட பவுலே சொல்றேன், ரோமனுக்கு ரோமன், கிரேக்கனுக்கு கிரேக்கன், யூதனுக்கு யூதன். சோத்திர. கமாலியல் பாதத்தில் உட்கார்ந்து கற்று தேர்ந்தவன் பயங்கரமான ஸ்காலருங்க, சாதாரணமானவங்க கிடையாது பவுல். அப்பேற்பட்ட பவுலே சொல்றாரு, சோத்திரம், நான் என்ன மேன்மை பாராட்ட ஒன்றும் கிடையாது, கர்த்தரை மேன்மை பாராட்டுவேன். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்ப இந்த கர்த்தருடைய நாமம் நமக்கு பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருடைய நாமம் எனக்கு பலத்த துருகமாய் இருக்கிறது. நீதிமானாகிய நான், சொல்லுங்க, நீதிமானாகிய நான் அதற்குள் ஓடி சுகமாய் இருக்க போகிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. சர்ப்பங்களை எடுப்பேன், தேள்களை மிதிப்பேன், சாவுக்கு ஏதுவான யாதென்று கொடுத்தாலும் அது என்னை சேதப்படுத்தாத. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பேன், அவர்கள் சுஸ்தமாவார்கள். இயேசுவின் நாமத்தில் நடக்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த நல்ல வார்த்தைக்காக எல்லாம் சோத்திரம் பண்ணுவோமா? எல்லாம் சோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நல்ல வார்த்தைகளை கேட்பதற்கு தேவன் கிருபை பாராட்டினர், உமக்கு நன்றி. எங்களோடு இடைப்பட்டீர், உமக்கு நன்றி. என்னோடு பேசினீர், உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.